ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணௌ பிரபத்தே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை, பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை, பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு 13வது பாசுரம் திருப்பாவையில். இந்த 13வது பாசுர பெண்மணியை எழுப்புறார்கள். கிருஷ்ணானுபவத்தில் ருச்சி உடையவள் இவள். அது எப்படி தெரியறது அப்படின்னா, அவளோட கண்கள்லேருந்தே தெரியறதான். அவளுக்கு கண்ணன் கிட்ட ரொம்ப ஜாஸ்தி பிரியம் அப்படின்னு. என்னோட கண் அழக விட்டுட்டு எங்க போயிடுவான் இந்த கண்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய கோபிகையா இவள். அதனால ஆண்டாள் சொல்றா, போதரி கண்ணினாய் அப்படின்னு அழைக்கிறா. பாசுரத்தை ஆரம்பிக்க போறா. அப்போ ஆண்டாளோட தோழிகளில் ஒத்தி வந்து சொல்றா, ஆண்டாளே, நம்ம யாரை குறித்து விரதம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஏன் கண்ணனைத்தான் அப்படின்னா ஆண்டாள். அப்போ ஏன் நேற்றுக்கு மனத்துக்கு இனியான் ராமன் அப்படின்னு பாடினோம் அப்படின்னு கேட்டா, ஆண்டாளோட கோஷ்டியிலையும் 2 குரூப் இருக்கான். ராம கோஷ்டி, கிருஷ்ணன் கோஷ்டின்னு 2 குரூப் இருக்கான். எங்கே போனாலும் இந்த கோஷ்டி இருக்கு பாருங்க. ராம கோஷ்டிக்காரெல்லாம் சொல்றா, உங்க கண்ணன் பெண்ணின் வருத்தம் தெரியாதவன், எங்க ராமன் பெண்களோட கஷ்டத்தை போக்கினவன், ஏகபத்தினி விரதன் எங்க ராமன் அப்படின்னு சொன்னா. உடனே கிருஷ்ண கோஷ்டிக்காரா சும்மா இருப்பாளா? அவா சொல்றா, எங்க கிருஷ்ணன் தான் மதுரமானவன், இப்போ கோகுலத்துல நம்மோட இருக்கானவன், திரேதாயுக ராமனை ஏன் பாடணும் அப்படின்னு அவா கேட்குறா. அவா சண்டை போடுறா. இப்படி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆண்டாள் அழகா டாக்கிள் பண்றா. கவலைப்படாதீங்கோ, இன்னைக்கு நம்ம 2 பேரையும் பாடுவோம், ராமனையும் பாடுவோம், கிருஷ்ணனையும் பாடுவோம் அப்படின்னு சொன்னா. பாசுரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அர்த்தத்தை சமர்ப்பிக்கிறேன். பாசுரத்தை இன்னைக்கு ஆதித்ய நாராயணன் அப்படிங்கிறவா பாடுவா. அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானே பொல்ல அரக்கனை கிள்ளி கண்ணைந்தானே தீமை பாடி போய் கிள்ளி கண்ணைந்தானே தீமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கணம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புல்லும் சிலம்பினதா போதரி கணினாய், புல்லும் சிலம்பினதா போதரி கணினாய், குள்ள குளிர குடைந்து நிராடாதே, குள்ள குளிர குடைந்து நிராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாயி நன்னாள பள்ளி
எம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் ஆதித்யா, ரொம்ப நன்னா இருந்தது உன்னுடைய பாட்டு. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலமினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோரெம் பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை, கொக்கு வடிவத்துல ஒரு அசுரன், பகாசுரன்னு பேரு, அவன் வந்தான் கோகுலத்துக்கு கண்ணனை அழிக்கணும் அப்படின்னு. ஆயர் சிறுவர்களோட மாடு மேய்க்க போவான் பிருந்தாவனத்துக்கு கண்ணன். அப்போ அவனுக்கு வயசு 5 தான். எல்லாரும் விளையாடிண்டே தான் போவான். இவ விளையாடாத விளையாட்டே இல்லை அப்படிங்கிற பாகவதத்துல சுகபிரம்மரிஷி. எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்ற அத சொல்றார் அவர். கேசித் வேணு வாதயாதக மாந்த ஸ்ருங்கானி கேசன கேசித் பிருங்கை பிரகாயாதக கூஜந்த கோகிலை பரே. இதுல சொல்ற குயில் போல அவள்லாம் கூவுவாளாம், நிஜமாவே குயில் வந்துடுமா. காக்கா போல கரைவாளாம், நிஜமா காக்கா வந்து உட்காண்டுருமா. அவ்வளவு நேச்சுரலா இருக்குமா அவ கூவுறது. கொக்கு போல உட்காந்து விளையாடினா நிஜமாவே கொக்கு வந்துடுது. இவ கொக்கு அப்படின்னு நினைச்சு இவ என்ன பண்ணினா அந்த கொக்கு என்ன பண்றது, இவாளை வந்து கொத்துறது, கையை வந்து பெறான்றது. கண்ணனை அந்த கொக்கு முழுங்கிடுத்து. உள்ள போன கண்ணன் நெருப்பா சுடுறான். நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துடுத்தான் கண்ணனுக்கு. நரசிம்மருக்கு 3 கண், தபன இந்து அக்னி நயனா. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், நெற்றியில் இருக்கிற கண் அக்னி. முக்கண்ணன் அவன், திரிநேத்திரதாரி அப்படின்னு சொல்லுவார். சிவபெருமானையும் திரிநேத்திரதாரி அப்படின்னு சொல்லுவோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் நமாமியகம் அப்படின்னு மிருத்யுவுக்கும் மிருத்யுவாய் இருக்கிற நரசிம்மனை ஆராதிக்கிறார் யாரு? சிவபெருமான். மந்திர ராஜபத சோஸ்திரத்துல இந்த சோஸ்திரம் இருக்கு. கொக்கோட நெஞ்சுக்குள்ள போன கண்ணன் பத்ரம் பத்ரம்னு 3வது கண் நெருப்பு, அதால சுட்டு எரிச்சுட்டான். சூடு தாங்க முடியல அந்த பகாசுரனுக்கு. உடனே கீழே வந்து குதிச்சுட்டான். திருவடியால கீழ் அலக பற்றி, கையால மேல் அலக பற்றி தாரா கிழிச்சு எரிஞ்சுட்டான் கண்ணன். அந்த கொக்கோட சிறகு எப்படி இருந்ததுன்னா வெள்ளவெளியேர்னு இருந்துதான். அதை எடுத்து கோபச்சிறுவர்கள்லாம் என்ன பண்ணா, பிருந்தாவனத்தை சுத்தி ஒரு ஃபென்ஸ் போட்டுட்டாலும். ஏன்னா அந்த ஃபெதர் வந்து திருஷ்டிய போக்கிடும், கண்ணனுக்கு இனிமே எதுவும் ஆபத்து வராது அப்படின்னு. அந்த ஃபென்ஸை சந்திரமண்டலத்திலேருந்து பார்த்தா இன்னொரு சந்திரன் மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்துல. சபட்ச கைலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பக்ஷான்ன விதோ வஹ்ய பந்துஹு வனேன வனேத தன்யாபி கோர விருத்திம் சேத்தும் பிரவிர்த்தா இவ கேதுமாலாகா. இப்படி கிருஷ்ணனோட சேஷிதத்தை பாடினா ஆண்டாள். ஒரே சந்தோஷம். யாருக்கு? அந்த கிருஷ்ண கோஷ்டிக்காராளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கிருஷ்ணனை பாடிட்டா ஆண்டாள் அப்படின்னு. உடனே ராமகோஷ்டிக்காராளை பார்த்து பாடுறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் ராமன் அப்படிங்கிறா. ஒரே பதத்திலேயே ராமனையும் சொல்லிட்டா, கண்ணனையும் பாடிட்டா பாருங்க. அதுதான் கிரேட் ஆண்டாள் கிட்ட. உடனே ராமகோஷ்டிக்காரா சந்தோஷப்பட்டார். புல் அப்படின்னா இங்க ஜடாயு அப்படிங்கிற பக்ஷி. புல் இன்வாய் அப்படின்னு பிரிக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா இன்வாய் உடைய புல் அப்படின்னு அர்த்தம். இனிமையான சொற்களை சொன்ன ஜடாயு. ஜடாயு நல்ல வார்த்தையை சொன்னார்,
ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து. யாம் ஔஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே. ராமா, நீ ஆயுஷ்மானா நன்னா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு, சாதேவி மமச்ச பிராணக ராவணேன உபயம் ஹிருதம். சீதையை அபகரிச்சு என் உயிரை வாங்கினான் ராவணன். ஆனா பிந்தோ நாம முகூர்த்தோயம் சச்ச காகுஸ்த நா புஜது. பிந்தம்ங்கிற வேலையில பிரிச்சிருக்கான். களங்கமே இல்லாம எப்படி போனாலோ அப்படியே பியூரா உனக்கு கிடைச்சிடுவா சீத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜடாயு உயிரை விட்டுடுத்து. நல்ல வார்த்தைய ஜடாயு சொன்னதுனால இன்வாய் அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கா ஆண்டாள். இன்வாய் உடைய ஜடாயுவை கீண்டான் யாரு? பொல்லா அரக்கனான ராவணன். அந்த ராவணனை எப்படி அழிச்சார் ராமபிரான் அப்படின்னா, ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா அப்படின்னு சொல்லும்படி கிள்ளி களைந்துட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. அனாயசமாக வீழ்த்தினார் அப்படின்றார். ஹிரண்ய கசிபு தான் நகத்தால கிள்ளி களைந்தார் நரசிம்மன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன் ராமரை சொல்றா ஆண்டாள் இங்க அப்படின்னா, நல்ல அரக்கனான விபீஷணன்னு அவன் என்ன பண்ணினா, சேது சமுத்திரக்கரைக்கு வந்து நின்னுட்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சரணாகதி பண்ணினான். ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன். சுக்ரீவாதிகள்லாம் சொல்றா அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ பிரபு ராமர் சொல்றார், அங்குல்யக்ரேண தான் ஹத்யான் இச்சான் ஹரிகணேஸ்வரா அப்படிங்கிறார். ஹரி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். குரங்குகளுடைய தலைவனே யாரு? குரங்குகளோட தலைவன் சுக்ரீவன். கேள், யார் எதிர்த்தாலும் சிங்கமா வந்து நகத்தால கிள்ளி களைவேன். அங்குல்யக்ரேண தான் ஹத்யான் அப்படிங்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. இவருக்கும் நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து. முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன் அப்படின்னு பாடுறார் தேசிகர். பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்மளோட மனசு தான் பொல்லாத அரக்கன். அந்த மனசை நம்மோட 10 இந்திரியங்கள் சித்திரவதைப்படுத்தும் அப்படிங்கிற இதோட உள் அர்த்தத்தை சொல்றா பொல்லா அரக்கனுக்கு ஆண்டாள். சித்திரவதைப்படுத்தும். ஒரு பெரிய வித்வான், வயசு அவருக்கு 70 ஆயிடுத்து. ராஜ தம்பதிகளுக்கு அவர் வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு 5 வயசு. அந்த அந்த குழந்தைக்கும் இந்த வித்வான் தான் எல்லா பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு 5 வயசுலேருந்து 20 வயசு ஆச்சு. அப்பவும் இவர் தான் பாடம் சொல்லி கொடுத்தார், வித்தியெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த சமயம் வித்வானுக்கும் வயசு என்ன ஆயிடுத்து அப்படின்னா 70ன்னா அப்போ 80 வயசுக்கு மேலே ஆயிடுது. அந்த வயசுல அவருக்கு ஒரு கெட்ட ஆசை வந்துடுத்து. அழகான இந்த ராஜகுமாரிய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சார். இவர் ஒரு வாத்தியார். சிஷிய மாணவிய போய் இப்படி நினைக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலும்னு நினைச்சுட்டார். வெளியில சொன்னா சிரச்சேதம் பண்ணிடுவான் ராஜா. அதனால ஒரு தந்திரம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை உண்டு. அதனால அந்த ஆஸ்தான ஜோசியர்கிட்ட சொல்றார், எப்படி சொல்லணும் நீங்க ராஜா கிட்ட அப்படிங்கிறத. உங்க பெண் 2 நாள் இந்த ஊர்ல இருந்தா ஊரே தீப்பத்தி எரிஞ்சிடும். ராஜா பரிகாரம் என்னன்னு கேட்டா, அவளை ஒரு பொட்டியில மயக்க மருந்த கொடுத்து அடைச்சு நதியில விட்டுடுங்கோ. அது எங்க போய் சேர்றதோ அந்த இடம் எரிஞ்சிடும். 2 நாள் கழிச்சு அந்த பெண்ணை நம்ம அழைச்சுண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுங்கோ ராஜா கிட்டன்னு சொல்லிட்டார். உடனே அந்த பெண் ராஜாவும் சரின்னுட்டான். அந்த பெண் ராஜா கிட்ட கதறி அழறது. ஆச்சாரியனுடைய கெட்ட புத்தி அதுக்கு தெரிஞ்சுடுத்து. நம்பாதப்பா அப்படின்னு அழறது அந்த குழந்தை. எவ்வளவு சொல்லியும் ராஜா கேட்கல. பெட்டியில வச்சு அனுப்பிட்டான் ராஜா. 10வது படித்துறையில இந்த குரு காத்துன்னு இருந்தார். தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட பெட்டியை எடுத்துட்டு வாங்கோ, பாழடைந்த கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற எண்ணம் இவருக்கு. ஆனா சிஷ்யர்கள் கிட்ட பொட்டியை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்கோன்னு சொல்லிட்டார். பெட்டி அப்படியே அடிச்சுட்டு வரது. 6வது படித்துறையில பக்கத்து தேசத்து இளவரசன் அவன் என்ன பண்ணியிருக்கான், வேட்டையாடிட்டு இளப்பாரிண்டு உட்காண்டிருந்தான். அவனோட சேவகர்கள் என்ன பண்ணினா, நதியில ஏதோ பெட்டி வரதே அப்படின்னு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா.
பூட்டை உடைச்சானவன் மகாலட்சுமி மாதிரி நிற்கிறா இந்த இளவரசி. 2 பேருக்கும் காந்தர்வ முறையில் விவாகம் ஆயிடுது. தனக்கு நடந்த கொடுமையை சொன்னா அந்த இளவரசி. அந்த இளவரசன் தான் வேட்டையாடிட்டு வந்த முரட்டு கரடிய அதுக்குள்ள வச்சு அனுப்பிட்டான். 10வது படித்துறையில காத்துட்டு இருந்தார் இல்லையா அந்த ஆச்சாரியன். சிஷ்யர்கள் உடனே என்ன பண்ணினார், அந்த பொட்டியை எடுத்துட்டு வந்தா, நீங்க வெளியிலேயே சிஷ்யர்கள்ட்ட சொல்றார் அவர், நீங்க வெளியிலேயே நில்லுங்கோ, நான் எதை சொன்னாலும் அப்படியே அப்படியேன்னு சொல்லுங்கோ அப்படின்னுட்டான். கோவில் கதவை மூடிட்டு இவர் பொட்டியை திறந்தார். கரடி கோபமா எழுந்து கழுத்தை நெரிக்கிறது அந்த ஆச்சாரியனோட கழுத்தை. ஐயோ, கழுத்தை நெரிக்கிறதுங்கிறார். வெளியில இருக்கிற சிஷ்யெல்லாம் அப்படியே அப்படியே நன்னா நெரிக்கட்டும் அப்படின்னுட்டா. பிராணன் போறது, ரத்தம் கொட்டுறதுன்னர். ததாஸ்து அப்படின்னா சிஷ்யாலாம். பிராணன் போய் அந்த சமயத்துல வெளியில ஓடி வர விழுந்தடிச்சு, இப்படி தள்ளாத வயசுல வரக்கூடாத ஆசை வந்து நான் கெட்டு போயிட்டேனேன்னு அழறார். அப்போ உட்காந்து மனசுங்கிறது ஒரு அரக்கன், இந்திரியங்கள் அதை கெடுத்துடும். அதனால பொல்லாத அரக்கனான அந்த மனசை கிள்ளி களைந்து கெட்ட குணங்களை விட்டு பகவானை வணங்கணும். அப்படி அவனை வணங்கும்படி யார் பண்ணுவார்கள் அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்கள் பண்ணிடுவா. மனசை கெட்ட விஷயத்துல போக விடாம தடுத்து பகவத் விஷயத்துல ஈடுபடும்படி பண்ணுவார்கள் ஆச்சாரிய புருஷர்கள். பகவான சரணாகதி பண்ண ஆச்சாரியன் அவசியம் அப்படிங்கிறத இந்த வரிகள்ல சொல்லி இருக்கா ஆண்டாள். பொல்லாத அரக்கன் அப்படிங்கிறத. சீதா பிராட்டி கூட காட்டுல லங்கப்பட்டணத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தா இல்லையா, சீதையை மீட்கிறதுக்கு பரமாத்மா யார் அனுப்பினார் தெரியுமா? ஆச்சாரிய சிரேஷ்டரான ஆஞ்சநேயனை தான் அனுப்பினார். பகவானையும் ஆச்சாரியனின் கீர்த்தியையும் பாடணும் அப்படிங்கிறா ஆண்டாள். கீர்த்திமை பாடிப்போய் பகவானே நாரதர்கிட்ட சொல்ற, நஹம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே மத் பக்தாக யத்ர காயந்தி தத்ர திருஷ்டாமி நாரதா. நாரதா, நான் வைகுண்டத்துல இல்ல, யோகியினுடைய ஹிருதயத்திலையும் இல்ல. என்னோட பக்தர்கள் என்னை எங்க பாடுறாளோ, எங்க நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லல. தத்ர திருஷ்டாமி நாரதா, நின்னுண்டு கேட்கிறேன். அவ பாடுறத நின்னுண்டு நான் கேட்கிறேன். நாம உட்காண்டு பாடினா அவன் நின்னுண்டு கேட்பான். அதனால சமயத்துல என்ன தெரியுமா பண்ணுவான், நடனம் கூட ஆடுவானா, டான்ஸ் ஆடுவானா அந்த பஜனைக்கு. நாமதேவர், ஜனாபாய், துக்காராம் இவாளோடலாம் நடனம் ஆடி இருக்கான் பாண்டுரங்கன் அப்படின்னு பாண்டுரங்க லீலையில காண கிடைக்கிறது. இப்படி அவனுடைய கீர்த்தியை பாட வேண்டாமா? பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் போயாச்சு அப்படின்னு சொன்னார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுன்னு விடிந்தமைக்கு ஒரு அடையாளத்தை சொல்றா. வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், அது உதயம் ஆயிடுத்து. வியாழன் அப்படின்னா குரு ஜூபிட்டர், அது அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னா. இரண்டுமே சைமல்டேனியஸா ஆச்சா ஆண்டாள் காலத்துல. பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நிகழும் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. பகவத் ராமானுஜருடைய காலக்ஷேபத்தை நம்ம கேட்டோம்னா நம்மோட அஜ்ஞானம் அது தொலைஞ்சிடும். ஜூபிட்டர், அதாவது வியாழன் குருன்னு சொல்றமே, அது அஜ்ஞானம், அது தொலையும். ஞானம் ஏற்படும். சுக்கிரன் அப்படிங்கிறது ஞானம், ஞானத்தை குறிக்கும். ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவா இந்த இடத்துல சுவாபதேசமா. புள்ளும் சிலம்பின அப்படின்னு அடுத்த அடையாளம் சொல்றா ஆண்டாள். 6வது பாசுரத்திலையும் இதே அடையாளம் தான் சொன்னா, புள்ளும் சிலம்பினன்னு. கீச்சு கீச்சுங்கிற பாசுரத்துல அங்க சாமானிய பட்சிகள் சிலம்பின அப்படின்னு சொன்னா. இங்க விசேஷமான சில பட்சிகள், குயில், கருடன், ஹம்சம் எல்லாம் சப்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க அந்த சப்தத்தை நம்ம காதால கேட்கணும் அப்படின்னு சொல்றா. அடுத்ததா இத்தனை சொல்லியும் அவள் எழுந்து வரல. உன்னோட கண்களை பார்த்தாலே தெரியறது நீ கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு. போதரி கண்ணினாய் அப்படின்னா இவளுடைய கண் அழக சொல்றா. போது அப்படின்னா புஷ்பம், அரி அப்படின்னா வண்டு. புஷ்பத்துல வண்டுகள் படிந்தார் போல கண்கள் இவளுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், போது அப்படின்னா சஞ்சரிக்கின்ற, அரி அப்படின்னா மான்.
சஞ்சரிக்கிற மானின் மருண்ட கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சீதா பிராட்டி கண் அழகி. நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம். கண்ணழகியான சீதையை விட்டு ஒரு க்ஷணம் கூட என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிறார் பிரபு ராமர். நம்பையை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வான். ராமனை பார்க்க சீதைக்கு 1000 கண் வேணுமா? ஆனா சீதைய பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசா 1000 கண் வரணும் அப்படின்னு அவர் பாடுறார். கண் அழகுல சீத்தை ராமரை ஜெயிச்சுட்டா, அது மாதிரி இந்த பெண்ணும் கண் அழகுல ஆண்டாளோட மனசை கவர்ந்துட்டாளாம். அதனால தான் போதரி கண்ணினாய் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே, கண்ணன்கிற குணக்கடல்ல படிந்து குடைந்து நீராடணும். பகவான மனசுல நினைக்கிறது நீராட்டம். அர்ச்சா திருமேனில் இருக்கிற பகவான சேவிக்கிறது குடைந்து நீராட்டம். விபவ அவதாரத்தை நம்ம நினைக்கணும், அது குளிர நீராட்டம். வைகுண்டத்துல எம்பெருமான நம்ம நினைக்கணும், அது குள்ள குளிர நீராட்டம் அப்படின்னு நீராட்டத்தை இப்படி வியாக்கியானம் பண்றார்கள் நம் பூர்வர்கள். ஒரு ராஜா என்ன பண்ணா, பரீட்சை வச்சான் வித்வான்களுக்கெல்லாம். நீர் பசுமாடு மாதிரி குளிப்பீரா, எரும மாடு மாதிரி குளிப்பீரா அப்படின்னு கேட்டான். ஒரு வித்வான் சொன்னா, நான் பசுமாடு மாதிரி தான் குளிப்பேன் அப்படின்னா. அவருக்கு சம்பாவனை கொடுக்கல. பரீட்சை என்ன வச்சிருக்கான், டெஸ்ட் வச்சிருக்கான். இன்னொரு வித்வான் லௌகீகம் தெரிஞ்சவர், எரும மாடு மாதிரி தான் நான் குளிப்பேன் அப்படின்னார். ராஜா அவனுக்கு சம்பாவனை கொடுத்தாராம். ஏன்? எருமை மாடு என்ன பண்ணுன்னா படிந்து குடைந்து நீராடும். பசுவை மாட்டை கொண்டு போய் நம்ம ஜலத்துல விட்டா கரையில ஏறி வந்து நிற்கும். அது குளிக்கிறத பசுமாட்டுக்கிட்டேந்து நம்ம கத்துக்க கூடாது, எருமக்கடா மாதிரி படிந்து குடைந்து நீராடணும் அப்படின்னு சொல்ற. இப்படி நீ படுத்துண்டு நீ மட்டும் அவனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, அது கள்ளத்தனம். அதை தவிர்த்து எங்க கோஷ்டியில வந்து சேர் அப்படிங்கிறா ஆண்டாள் இந்த பெண்ணை. இந்த பாசுரத்துல சொல்லப்படுற ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார். போதரி கண்ணினாய் அப்படிங்கிற பதம் இவருக்கு பொருந்துறது. போது அப்படின்னா புஷ்பம்னு சொன்னேன் இல்லையா, இவர் நந்தவனம் அமைச்சே புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார் ரங்கநாதருக்கு. புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். இவர் தன்னுடைய திருமாலை அப்படிங்கிற அந்த பிரபந்தத்துல பாடுறார். புள்ளின் வாய்க்கீண்ட கண்ணனையும் பாடுறார், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்த ராமனையும் பாடுறார். ஆனா என்ன சொல்றார், என்னோட இந்த கண்ணனும் இந்த ராமனும் என்னுடைய ரங்கநாதன் தான் அப்படின்னு பாடுறார். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே அப்படின்னு ராமனை சொன்னார். கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணியுங்கள் அப்படின்னு கிருஷ்ணனையும் சொன்னார். இவா 2 பேரும் யார் அப்படின்னா திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான், திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அப்படின்னு ரங்கனை போய் பற்றுங்கள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. கீர்த்திமை பாடி போய் நாம சங்கீர்த்தனத்தோட பெருமைய பாடியவர், பறக்க பாடியவர் யார் அப்படின்னா இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் தான். திருமாலை பிரபந்தம் முதல் பாசுரத்திலேயே பாடுறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உமிழ்தருகின்றோம், நமன் தமர் தலைகள் மீதே உலகம் உண்டு உமிழ்ந்த முதல்வா, நின் நாமம் கற்ற ஆவலில் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ரங்கா, உன்னை விட உன்னுடைய திருநாமம் தான் வசத்தி அப்படிங்கிறார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளிங்கிறது சூரியன், வியாழன் அப்படிங்கிறது இருள். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கன இருள் அகன்றது காலையம் பொழுதாயின்னு ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் இவர். அப்போ சொல்றார், வெள்ளி எழுந்தாச்சு இருள் போயாச்சு அப்படின்னு சொல்றார். ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடின நீங்க படுத்துட்டு தூங்கலாமா? பள்ளி கிடத்தியோ பாவாய் அப்படிங்கிறார். பாவாய் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அர்த்தம் கற்புக்கரசி அப்படின்னு அர்த்தம். இவர் கற்புக்கரசியாம். ஏன் அப்படின்னா இவர் ரங்கநாதரை தவிர வேற எந்த பெருமாளையும் பாடல.
வேற எந்த திவ்ய தேச பெருமாளையும் இவர் பாடல, அதனால இவர் கற்புக்கரசி அப்படிங்கிறார். நல்ல நாள்ல மார்கழி கேட்டை நட்சத்திரத்துல அவதரிச்சவர் இந்த ஆழ்வார். கள்ளம் தவிர்ந்து கலந்து தேவதேவிங்கிற பெண் பின்னாடி போனே, ரங்கன் தான் கள்வனாய் இருந்த என்ன மீட்டான் அப்படின்னு பாடுறார். சூதனாய் கள்வனாகி துர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்தவன் அப்படின்னு அரங்கனை கொண்டாடுறார். இப்படி பெருமாளை நீர் மட்டும் தனியா அனுபவிக்கலாமா? எங்கள் கோஷ்டிக்கு வாரும்னு தொண்டரடி பொடியாழ்வார குறிப்பிடுறா அப்படின்னு சொல்வார்கள். கடைசியா எந்த திவ்ய தேசத்து தாயாரை எழுப்புறா அப்படின்னா, கும்பகோணத்துல சார்ங்கபாணி பெருமாளோட எழுந்தள்ளி இருக்கும் கோமளவல்லி தாயாரை தான் எழுப்புறார்களாம். புள்ளின் வாய் கீண்டான், புள்ளுங்கிற கருடனை தன்னோட அழக காட்டி உன்னுடைய கணவர் ஆறாவமுதன் வாயை பிளக்க வச்சார். பொல்லா அரக்கனான காமத்தை கிள்ளி களைபவன் அவன். அவனோட கீர்த்தியை பாட பக்தர்கள் தூணிலா முற்றத்துல கூடிட்டா. அந்த ஊர்ல தூணிலா முற்றம்னு இருக்கு, அங்கதான் பக்தர்கள்லாம் கூடி நின்று நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. ஆறாவமுதனும் வந்துட்டான், உனக்காக காத்துன்னு இருக்கான், நீ வரமாட்டேங்கிறியே. வெள்ளி எழுந்தாச்சு. வெள்ளிக்கிழமையில கோமலவள்ளி தாயாருக்கு அபிஷேகம் புறப்பாடு எல்லாம் உண்டு அந்த ஊர்ல. அதனால புள்ளும் சிலம்பின அப்படிங்கிறா. புல் அப்படின்னா இந்த இடத்துல வேதம் அப்படின்னு அர்த்தம். வேதம் சொல்றவா கூட உன்னோட சன்னதி முன்னாடி நின்னுண்டு வேதம் சொல்லிட்டு இருக்கா, அந்த வேத கோஷம் கூட உன்னோட காதுல விழலையாமா அப்படின்னு கேட்கிறார்கள். போதரி கண்ணினாய், நீ கண்கள்ல மை அழகா தீட்டின்னு இருக்க. கண்ணுல எதுக்கு நம்ம மை தீட்டிக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு அழக கொடுக்கும் மை, அதனால மை தீட்டிக்கணுமா. நீ கண்கள் அழகா மைய தீட்டிண்டு பகவானோட மடியில உட்காண்டு அவனோட கண் அழக நீ ரசிப்ப. அப்போ உன்னோட கண் என்னாகும் தெரியுமா? ஆச்சரியத்துல அப்படியே விரியும், பெருசா போயிடும். கண்ணுல தீட்டின்னு இருக்கிற அந்த மை பகவான் உடம்புல போய் தெரிக்கும். அப்படி தெரிச்ச உடனே என்னாகும்? அதனால தான் அவர் கருப்பாயிட்டார் அப்படிங்கிறார். கண்ணழகியான நீ எங்களை கடாட்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். ஆழ்வார் பாசுரங்கள்ல குள்ள குளிர குடைந்து நீராடியவர்கள் நீயும் உன் கணவரான ஆறாவமுத பெருமாளும். உன்னோட கடாட்சம் கிடைக்கிற நாள் தான் எங்களுக்கு நல்ல நாள். கள்ளம் தவிர்ந்து கல, ஆறாவமுதனை நீ மட்டும் அனுபவிக்காம எங்களோட கோஷ்டியா வந்து அனுபவின்னு சொல்ல, அந்த கோமளவல்லி தாயாரும் இவாளோட கலந்துண்டா அப்படின்னு ரசிக்கலாம் இந்த பாசுரத்தை. முத்தான 3 அவதாரங்களை பாடியிருக்கா இந்த பாசுரத்துல ஆண்டாள். புள்ளின் வாய் கீண்ட கண்ணன், பொல்லா அரக்கனை அழித்த ராமன். இவா 2 பேருமே யார் அப்படின்னா, கிள்ளி களைந்த நரசிம்மன்னு. ஆண்டாள் 3 அவதாரங்களை பாடின அந்த ஆண்டாளுக்கு நாம் மங்களம் பாடி அமைவோம். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகோ அழகவிநிகிதாபிசக்திரா கிருஷ்ணநாதா பிலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம்.